ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புனர்விஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் 3 விதமான பூரணத்தை வச்சு விரிசல் இல்லாமல் செய்தும் ரொம்ப நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கக்கூடிய பூரணம் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். 2 கப் அளவுக்கு பச்சரிசியை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த அரிசி நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். இப்போ இந்த தண்ணியை நம்ம வடிச்சிட்டு அரிசியை நம்ம ஒரு டவலில் போட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம். அரிசி ரொம்ப நேரம் ஆறணும்னு அவசியம் இல்லை. அரிசியில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும். இந்த மாதிரி கையில் எடுத்தோன்னா இந்த மாதிரி அழகாக உதிரணும், அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஜல்லடையில் வச்சு ஜலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம ஜலிச்சு எடுத்துக்கணும். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை நம்ம ஆவி கட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு வெள்ளை துணியை போட்டு நம்ம ஜலிச்சு வச்சுருக்க இந்த மாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த துணியை மூடிட்டு ஒரு 15 நிமிஷம் ஆவியில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா வெந்திருக்கு. மாவை இந்த மாதிரி கையில் எடுத்து திரிச்சோன்னா இந்த மாதிரி திரியணும். அதுதான் சரியான பதம். இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்த மாவில் சூடான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பிசைஞ்சிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. கை வச்சு நம்மளால் கலர முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூனையோ இல்லை ஒரு கரண்டியோ வச்சு கலந்துக்கோங்க. இந்த மாவில் எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அப்படியே நல்லா சாஃப்டாக இருக்கும். எல்லா மாவையும் நல்லா சேர்த்து வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம பூரணத்தை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ வேர்க்கடலை நல்லா வறுத்தாச்சு. இப்போ இது தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதை நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெல்லத்தில் 2 ஏலக்காவை சேர்த்துக்கிறேன். இப்போ வெல்லத்தை இந்த அரைச்ச பொடியில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்துக்கலாம் இதை. இப்போ கொழுக்கட்டைக்கு ஒரு பூரணத்தை ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுத்ததாக ஒரு குக்கரில் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றி இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இந்த பருப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். ஒரு கடாயில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இந்த பருப்பு கொஞ்சம் கெட்டியாக வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ 2வது பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ துருவி வச்சுருக்க இந்த தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இந்த தேங்காயில் ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம்லாம் நல்லா உருகி இந்த தேங்காயோடு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்மளோட தேங்காய் பூரணம். இப்போ அடுத்ததாக நம்ம கொழுக்கட்டையை ரெடி பண்ணிக்கலாம்.
இப்போ நல்லா பெரிய உருண்டையாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டிக்கணும். இப்போ நல்லா தட்டிக்கலாம். இப்போ 2 கட்டை விரலாலையும் இந்த மாவு வந்து இந்த மாதிரி சுற்றிக்கணும். அப்போ ஈவனாக நல்லா மாவு ஸ்ப்ரெட் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இப்போ முதல் பூரணமான வேர்க்கடலை பூரணத்தை உள்ளே வச்சு இந்த மாதிரி 2த்தையும் சேர்த்து மடிச்சுக்கணும். இந்த ஓரங்களை நல்லா இந்த மாதிரி கையால் அழுத்தி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மாவு வந்து ஆவி கட்டி செஞ்சோன்னா கையில் எண்ணெயே தொடணும்னு அவசியமே இல்லை. மாவு வந்து கையில் ஒட்டவே ஒட்டாது. பூரணம் வந்து வெளியே வராத அளவுக்கு நம்ம ஓரங்களை நல்லா அழுத்தி விடணும். இப்போ எல்லா பக்கத்தையும் நல்லா இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு கொழுக்கட்டை. இப்போ அடுத்ததாக தேங்காய் பூரண கொழுக்கட்டையை ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக தேங்காய் பூரணத்தை உள்ளே வச்சிடலாம். இப்போ 2 பக்கத்தையும் நல்லா இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரெடி பண்ணியிருக்கிற இந்த கொழுக்கட்டைகளை ஆவியில் வச்சு வேக வைக்கலாம். இப்போ ஒன்று ஒன்றா இதுக்குள்ளே வைக்கலாம். எல்லாத்தையும் வச்சாச்சு. இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக விடலாம். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பூரணம் கொழுக்கட்டை. இப்போ பாருங்கள், விரிசல் இல்லாமல் சாஃப்டான 3 விதமான கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணிங்கன்னா செய்து எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாகவே இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பசித்து ருசித்து சாப்பிடுங்க.